ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கதை எழுதி கொண்டு வந்திருக்கேன். அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதையோட தலைப்பு சொல்லிடுறேன். இன்று என்ன தொலைக்காட்சி, ஓகேங்களா? நம்ம நேராக கதைக்குள்ளே போயிடலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். காலை 7 மணிக்கு நியூஸ் பேப்பர் போடுற பையன் நியூஸ் பேப்பர் போடுறான். அதை வாங்கி குமாரோட அப்பா பேப்பரை வாங்கி படிக்கிறாரு. உடனே குமார் ஓடி வந்து அப்பா வாங்கின பேப்பரில் இன்றைய டெலிவிஷனுங்கிற பக்கத்தை எடுத்துறான். ஆர்வமாக அதை எடுத்து பார்க்குறான். எடுத்து பார்த்து மறுபடியும் கண்ட கசக்கிறான். ஏன்னா அந்த நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருக்கு, அதான் அங்கே காரணம். என்ன போட்டிருக்குன்னா, எல்லா டிவி சேனல்லையுமே ஒரே ஷோ ஒளிபரப்பாக்குது, அதாவது ஒரே படம் ஒளிபரப்பாக்குது அப்படின்னு அதில் இருக்குது. இது அவங்க அப்பாவும் பார்த்துறாரு, ஆச்சரியப்படுறாரு. இது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி பையனை கூட்டிகிட்டு டிவி ஆன் பண்ணலாம்னு சொல்லி போகிறாரு. போய் டிவி ஆன் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்டே. டிவியில் ரீசார்ஜ் இல்லைங்க. எப்படி? டிவியில் ரீசார்ஜ் இல்லை. அவங்க ரீசார்ஜ் இன்னும் போடலை. ஸோ என்ன பண்ணுறாங்க, ரீசார்ஜ் இன்னும் போடலை. உடனே டிவி கடைக்கு போய் ரீசார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேகமாக வண்டி எடுத்து கடைக்கு போகிறாரு. அந்த கடைக்கு போனால் கடை பூட்டி இருக்குது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணிட்டு கடை ஓனரோட நம்பர் அதில் செவுத்தில் இருக்கிறனால அதை பார்த்து ஃபோன் போடுறாரு. அந்த கடை ஓனர் அட்டன் பண்ணி, சார் இன்றைக்கி கடைக்கு லீவ் விட்ருக்கேன் சார், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால கடை லீவு சார் அப்படின்னு சொன்னோடனே அவர் மண்டையை வச்சுக்கிட்டு வேகமாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பையன் கையில் அவரோட ஃபோனை கொடுத்து, இது எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நீ ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணுடா அப்படின்னு சொல்லி பையன் கையில் ஃபோனை கொடுக்குறாரு. பையனும் என்னப்பா இப்போ சொல்கிறேன்னு சொல்லி வேகமாக அவசரமாக ரீசார்ஜ் பண்ணுறான். அப்படி ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா மணி பார்க்குறாரு. மணி என்னென்னா 8:55, ஓகேங்களா? அந்த நாளைக்கு ஷடவுன் வேறு, 9 மணிக்கு ஷடவுன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஃபோனில் மெசேஜ் நேற்றுக்கே வந்துருந்துருக்கு. ஸோ அந்த நாளைக்கு ஷடவுனு, 9 மணிக்கு ஷடவுனு, இப்போ 8:55க்கு கையில் ஃபோன் இருக்குது. அப்போ ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரீசார்ஜ் கரெக்டாக பண்ணுறாங்க, கரண்ட்டு போயிடுச்சு கைஸ். ஸோ என்னோட அது கரண்ட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அதாவது மதியானம் வரைக்கும் ஆகுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த குமார் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் பக்கத்து ஊரில் இருக்கான். அவனுக்கு ஃபோன் போடுறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு கேட்டால் அவன் திடீர்னு ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, எல்லா டெலிவிஷன் எல்லா டிவி சேனல்லையுமே வேறு ஷோ தாண்டா ஓடுது. அதாவது நியூஸ் பேப்பரில் பிரிண்டிங் மிஸ்டேக்காம், இப்போ தான் அவங்களே அறிவித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லி விட்றான். ஓகேங்களா? இதான் கதை, அவ்வளோ தான் முடிஞ்சு. நல்லா இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஓகே, பாய் கைஸ்.